அதுக்கெல்லாம் நம்ம எல்லோரும் எப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்த அனிமி சீரிஸ் அப்படியே 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வந்து 4th எபிசோட் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபுல்லாக பார்த்துருவாங்க. நீங்கள் கமெண்ட்ஸ்க்குலாம் சொல்லுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதோட சேனல் லைக் பண்ணி உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணால் அப்படின்னா நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு ஒரு கேர்ஸ் போனது சொன்னது இவங்களால் நம்பவே முடியல. ஏன்னா அவன் வெறும் செஞ்சு கொடுத்த சாப்பாடுக்கே சரியாகி போச்சானு. சரி இப்போ அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஸோ இந்த கேர்ஸுக்கு பிரின்சஸ் மேலே போட்டது யாராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 பேர்த்து மேலே தான் சந்தேகப்படுறானுங்க. அதாவது ஒரு ஜெனரலு, அதுக்கப்புறம் புஷ்ஷப்பு, அதுக்கடுத்து 3வது குவீனு, அதாவது அரசோட 3வது ஒய்ஃபு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரல் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் எல்லா பக்கம் போயிட்டு வரதுக்கே எல்லாத்துக்கும் ரைட்ஸே இருக்குது. ஸோ அதனால் இப்போ யார் இந்த திருடன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவனுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணலான்னு இருக்காங்க. அதாவது அட்டிலியன் மாஸ்டர் ஒருத்தவங்கிட்ட போயிட்டு இந்த இளவரசி இப்போ ட்ரைனிங் எடுக்க போகிற மாட்டோம். அதாவது இளவரசிக்கு 15 வயசு ஆக போகுது. ஸோ அவங்க அடல்ட்டாக மாறும்போது ஒரு அட்டிலியன் மாஸ்டர்கிட்ட போய் அவங்க ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ அவங்க ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ட்ராப்பில் கண்டிப்பாக வந்து அந்த குற்றவாளி மாட்டுவான்ல. ஸோ அதுக்கு வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இப்படி அந்த இதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அலிஷாவை அந்த ஸ்டோன் எடுத்து காமிக்கிறா. ஸோ அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹை லெவல் ஸ்டோனு. ஸோ இதை வந்து பவர்ஃபுல்லாக ஒரு அளவு உருவாக்கிட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொல்கிறா கேட்டுன்னு, ஓ கேட்டா அவர் இவ்வளோ கிரேட்டு அப்படின்னு அந்த இளவரசி சேர்ந்து சொல்கிறா. ஸோ அப்படியே அங்கிட்டு நம்ம ஹீரோவாக அந்த ஒப்பிலியா வீட்டுக்கு வந்துட்டு என்னோட கதவு பிடிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ எப்படியா வரா. ஸோ அப்போ வந்துட்டு அவளை சொல்கிற டேலி மாஸ்டர் வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இப்போ இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை பரவாயில்லைங்க அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வர சாப்பாடு போடுங்கன்னு ஒரு கூப்பாடு போடுது. சரி சாப்பாடை போட்டாகணுமேனு ஹோட்டலில் போய் உட்காந்து அங்கிட்டு இருக்க ஒரு டீமை கத்திட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்களோட வர வேண்டிய போர்ட்டர் வந்து ஏதோ மெடிக்கல் இதுக்காக இருக்கானா. ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு போர்ட்டர் இல்லை. ஸோ அவங்களுக்கு போர்ட்டர் தேவை அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு எங்கே உங்களுக்கு போர்ட்டர் தானே தேவை, நான் வந்து போர்ட்டராக இருக்கேனே அப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். அப்போ வந்து அதை பொண்ணும் எது நீயெல்லாம் போட்டுறா அப்படிங்கிற மட்டும் கிண்டல் பண்ணுவோம். டக்குன்னு அவங்க அண்ணங்கார மண்டை மேலே ஒன்று வச்சுட்டு அவன் நினச்சிருப்பேன் என் தங்கச்சி அப்படிங்கிற மட்டும் சொல்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான் எனக்கு வந்து காம்பேக்ட் தான் வராது, ஆனால் நான் வந்து போர்ட்டராக இருப்பேன், நான் வந்து நிறையவே போர்ட்டரெலாம் இருக்கேன்ட்டு பழைய டீமில் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது அப்போ அவங்களும் சொல்கிறாங்க எப்போ நீ போர்ட்டராக வரது பிரச்சனை இல்லை, ஆனால் 200 கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு கேர்ளுமே. ஸோ அந்த இது நீ தூக்கிட்டு வர முடியும் அப்படிங்கிற சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் ஓ 200 கிலோ தானே அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு அங்கே இருக்குது சாம்ராய் மாட்டம் இருக்கணும் நீ டக்குன்னு தூக்கி வச்சுக்கிறான். ஸோ அப்படியே அந்த அண்ணங்காரணி தூக்க வர என்னோட ஆறு மாதிரி 150 கிலோ இருக்கட்டும் அப்படிங்கிற மாட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிறான். ஒரே சேர்த்து கை தட்டுது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹீரோ ஒருத்தன் தெரிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறானுங்க. இப்போ நடந்து போகும்போது அப்படியே எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவன் பேர் கான்டேஜ், இவன் வந்துட்டு ஒரு ஹெவி வாரியர். ஸோ அவனால் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லாவே பேட்டில் பண்ண முடியும். ஸோ இந்த சாம்ராய் மாட்டம் இருக்க வந்த டீம் லீடர் இவன் பேர் டான்ஸோ இங்கே கெட்ட மாட்டமே இருக்கே. ஸோ இவன் வந்துட்டு ஒரு ஈஸ்ட் சைட்லேருந்து வந்திருக்கான். ஸோ அப்படியே அந்த பொண்ணோட பேர் வந்து ஷீனா. ஸோ இவ எல்லாருமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க நம்ம ஹீரோவோ ரொம்ப பணிவா என்னோட பேர் கேட்டுங்க, நான் வந்து உங்களோட வேலை செய்ய ரொம்ப பெருமைப்படுறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு ரொம்ப இதாக பண்ணேன். சரி அவங்க சிரிச்சுக்கிட்டே தவி எவ்வளோ அப்படி சொல்லிட்டு இருக்க வேடவா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை நினைக்கிறான் இவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காம என்னோட ஃபுல் உழைப்பையும் இவங்களுக்காக போட வேண்டாம் அப்படிங்கிற மட்டும் இருக்குது. ஸோ அப்படியே அவனுக்கு வந்து போகிறானுங்க. ஆமாம் இதை சொல்ல மறந்துட்டானே இவங்க பாட்டி பேர் வந்து சாக்குரா, நல்ல பேர் தான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்லைமை பிடிச்சிக்குது காப்பாற்றுக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது அதோட கோரக்கா காலி பண்ணுற கேட்டு அப்படிங்கிற சொல்லுவோம். அவள் ஹீரோ குத்த தெரியாமல் தான் காலையே குத்திக்கிறா. ஸோ அப்போ வந்துட்டு அவ்வளோ கத்திய வேண்டிய கோரை அழிச்சிட்டு எப்பா நீ உண்மையே காம்பாட்டுக்கலாம் உண்மையே செட் ஆக மாட்டேன் போல அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கா. வந்து எல்லோரும் வந்து கேட்குறானுங்க உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிற மட்டும் கேட்குறானுங்க. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோம். இனிமேல் பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோக்கு வந்து பழைய டீமில் இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஸோ அந்த டீமில் இருந்தப்போ அவனை கேரே பண்ணிக்கிட்டது இல்லை. ஸோ இவங்க வந்து கேர் பண்ணிக்கவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான். என்னப்பா உனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படிங்கிற மட்டும் கேட்கும்போது இதெல்லாம் ஆனது கண்ணீருமா, அடுத்த வேலையை பார்ப்போம் வாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருமே கோகுக்குள்ளே போக ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணை ஒரு பொடி மாட்டை தூவவும் வெளிச்சமாக வந்துடுது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கேட்குறான் ஆமாம் இது என்ன அது சீன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இது எல்லாமே காப்ளின்ஸோட வேஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்தா இங்கே கூட ஏதோ இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ வந்து நம்ம எல்லோரும் நடந்து போகிறானுங்க. ஸோ அப்போ வந்து ஏதோ டென்ஷன் மாட்டம் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போகும்போது நம்ம ஹீரோவோ என்ன இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாகவே ஃபீல் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காப்ளினும் வந்துட்டு கையாமையான சத்தம் போட்டு டக்குன்னு டீம் சேர்ந்து முடிச்சிடுறானுங்க. ஆனால்
சும்மா விடுமா கத்துன கற்றுக்கு மொத்த ஊரும் ஒன்று கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ஹீரோவோ சொல்கிறான் இதுக்குள்ளே ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட ஏதோ சிக்னல் மட்டும் காமிக்கிறானுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ நம்ம இங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறோம். ஸோ அதுக்கடுத்து சீனா வந்துட்டு டக்குன்னு கதவை பூட்டிடுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது அப்போ வந்து சீனாவை சொல்கிறா நீ வந்து கம்முன்னு அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அப்போ வந்துட்டு அங்கே வெளியே இருக்க அவனுங்களோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து அங்கே பத்திரமா இருங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே சமாளிச்சுக்கிறோம், அவங்க கண்டிப்பாக உங்களை வந்து யாராச்சும் காப்பாற்றிடுவாங்க, இந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது அப்போ சீனாவை சொல்லிட்டு உன்னோட ஒரு ஸ்லேமை கூட காலி பண்ண முடியலடா, நீ எப்போ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அழுதுகிட்டே ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ அப்போ வந்துட்டு அவனுங்கள சொல்கிறானுங்க என் தங்கச்சிக்காக நான் கண்டிப்பாக இங்கே வந்து சர்வே பண்ணேன் அப்படிங்கிற சொல்லும்போது நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சொல்கிறானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சீனாவோ சரி நம்ம இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வெளியே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொடியை தூணும் அப்படின்னா அங்கிட்டு இருக்கிற மாஞ்சு காப்ளின்ட்டு தப்பிச்சானுங்கன்னு பார்த்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அதை விட பையமான மான்ஸ்டர்கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. ஸோ அப்படியே அங்கிட்டு சீனை கட் பண்ணி அதுக்கடுத்து சீனாவும் பிரின்சஸும் வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து இப்போ பிரின்சஸ் சீனாவை சொல்கிறா எப்பா பிரின்சஸ் நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் ஆர்டினரியாக இருக்க பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ கேட்டதுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அப்படின்னு மட்டும் சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து இங்கேக்குள்ள ஒரு ஆர்டினரி உமன் மட்டும் வேணுக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, என்ன வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே கூப்பிடுங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது அப்போ வந்து யூரின் கூப்பிடுங்க அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம கேட்டை தேடி அவனோட ரூமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டை காணும். அப்போ வெளியே இருக்க பேண்டனாவோ கேட்டு வந்து சக்கரா பாட்டியோட கேவுக்கு போயிருக்கான். ஸோ அங்கே மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லிட்டு வெளியே வந்து ஏரியா பார்க்குறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா காணும். ஸோ இது அப்போ வந்துட்டு கேட்குறானுங்க ஒரு வேளை இது ட்ராப்பாக கூட இருக்கலாம்ல பிரின்சஸை மாட்ட வைக்க அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வந்து என்னை பார்த்துக்கேன், ஸோ நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது இல்லை நான் போகிறேன் நீங்கள் இருங்க, என்னது வந்து உங்களுக்கு ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது எனக்கு மேஜிக்லாம் தெரியும், ஸோ நான் வந்து என்னை பார்த்துக்குவேன் அப்படிங்கிற பிரின்சஸ் சொல்லவும் அப்போ வந்து யூரி சொல்கிறேன் அப்போ ஓகே நீங்கள் வந்து என்னோட இருக்கிறது அப்படின்னா நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோம் ஓகே அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே 2 பேர் கேவுக்கு போக ஸோ 2 பேர் கேவுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது இந்த மாஸ்டர்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லும்போது அப்போ டக்குன்னு பிரின்சஸ் கீழே பார்த்துட்டு கேட்டோட ஃபுட் பிரின்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓடுறா. எப்பா இருக்க அப்படி என்னோட தானே இருக்குது சரி அப்படின்னு மட்டும் சொல்லி அவ்வளோ பின்னாடி வரேன். ஸோ அப்போ வந்துட்டு அவ்வளோ நின்றுட்டு இங்கே வந்து ஏதோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணுறா. ஓ இந்த மாட்ட மேஜிக்கா அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படின்னா என்னமோ நான் மட்டும் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அவளோட ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகப்படுத்திருக்கா. ஸோ இந்த பக்கத்தில் இருக்க அப்படிங்கிற சொல்லிட்டு போகும்போது யூரியா இங்கே வாங்க இங்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க உள்ள சண்டை போட்டுட்டு இருக்க சத்தம் தான். ஸோ அப்போ வந்துட்டு பிரின்சஸை யூரியாவுக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விட அப்புறம் நம்ம பிரின்சஸாக போய் யூரியாவோ டக்குன்னு போயிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அடித்து நவுத்துறா. ஸோ அப்படியே அங்கிட்டு இருந்து சீன் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறானுங்க. அப்போ ஷீனாவோ மனசுக்குள்ளே எல்லாமே என்னோட தப்பு தான், நான் மட்டும் இந்த கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்லாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா எல்லாருமே பாதுகாப்பாக இருந்திருக்கலாம், அவங்களோட சாக்ரிஃபைஸ் இப்போ வேஸ்ட்டாகவே போச்சு. ஸோ நான் வந்து இப்போ இந்த அயன் ட்ராகன்ட்ட சாக போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் மன்னிச்சிருக்கேன் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறா. ஸோ அப்போ வந்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோவோ அதெல்லாம் ஒன்றும் கொல்லப்படாது ஷீனா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு போகும் ஹீரோ அப்படின்னு மட்டும் சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோவை போகிறான். ஸோ அப்போ வந்துட்டு வாடாயா மச்சி வாழக்கா பஜ்ஜின்னு சும்மா ட்ராகன் போட்டு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ பொல்லாத குரங்கு சட்டை நான் பண்ணி அவன்கிட்ட இருக்க கத்தியை வச்சு அந்த ட்ராகனை முடிச்சிடுறான் குயிக் பாயிண்டில் சரி. ஸோ அப்போ வந்துட்டு அவள் வந்துட்டு ஷீனாவோ சரி ஷாக்கில் இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோவோ அவ்வளோதான் சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாட்டோம் இருக்கும்போது எது சோழியை முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாட்டோம் ஷீனாவோ பார்க்குறா. அப்போ வந்து நம்ம ஹீரோவோ வில்லத்தனமாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மட்டும் சிரிக்கும்போது அவள் ரொம்ப இதாக இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு டக்குன்னு எலிஷாவை கதவை உடச்சிட்டு கேட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரும்போது அப்போ வந்துட்டு அவள் அப்படியே சீன் ஆகிட்டா வரா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கேட்டு அப்படியே அங்கிட்டேருந்து வரும்போது எலிஷா எப்படி இருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்லும்போது கேட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு மட்டும் சொல்லும்போது எனக்குலாம் ஒன்றும் இல்லை எலிஷா அங்கே வந்து சில பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காப்ளின்ட்டு அவங்கள காப்பாற்றுறீங்களா அப்படின்னு மட்டும் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று கவலைப்பட தேவையில்லப்பா நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து சின்னதாக காயம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லும்போது தான் நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு அவளை யோசிச்சுக்கிட்டு இருக்கா அலிஷாவா. அதாவது இந்த ஒரு பழைய ஸ்டோரி இருக்குது, அதாவது அதில் வந்துட்டு ஜி ரேங்க் பவர் வச்சுட்டு இருக்கவங்க எஸ் ரேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கதை இப்போ உண்மையிலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஹீரோ அயன்கலம் தோக்கடிச்சதை பார்த்து. ஸோ அப்போ வந்துட்டு அங்கிட்டு இருக்க பிரின்சஸை வந்துட்டு கேட்டு எப்படி இருக்கே அப்படிங்கிற மட்டும் பர்ஸ் வழியை வெளியே வர. ஸோ அப்படியே கிட்ட அலிஷா கொஞ்சம் காண்டாகிற. இப்போ வந்து எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து வெளியால் ஒருத்தவங்க வந்து காப்பாற்றணும்னு நினச்சி கூட பார்க்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு எப்படி இதை ரீபே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மட்டும் தெரில அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கு வந்து ஒரு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்கிறோம். அதாவது கேலஸ் வந்துட்டு ஒரு இட்டாலியன் மாஸ்டராக புதுசாக ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன அப்படிங்கிற மட்டும் கேட்குறான்.
ஸோ இந்த ஒரு உனக்கு கிடைக்க வேண்டியது தான் இது. ஸோ அதனால் நீ வந்து இனிமேல் ஒரு புது டாலியா மாஸ்டர் அங்கே இருக்க போகிற அப்படின்னு மட்டும் சொல்லும்போது நம்ம ஹீரோ வரோம். ஆனால் நான் ஆல்ரெடி சாகுற பார்ட்டியில் வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ போயிட்டு வா, அதான் பிரச்சனையே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லும்போது ஸோ அப்போ நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலிஷா சொல்கிறா, அது அப்போனா நீங்களும் எங்களோட வாங்கலை, ஏன்னா நான் தான் போய் கேட்ட ஒரு பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ண சொன்னேன், ஸோ அதனால் நீங்களும் வரலாமே அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கேட்டு நான் அப்போ அந்த செத்த ட்ராகனோட உடம்பெல்லாம் தூக்கிட்டு இருக்கும்போது கேட் நம்ம வந்து உனக்கு வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமா, ஏன்னா நீ வந்து இப்போ புது டெலியே மாஸ்டர்லாம் அப்புறம் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் எடுத்துட்டானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு மற்றவங்ககிட்ட சொல்லி வச்சது நம்ம ஹீரோ வந்து கிளினிக்கில் பி ரேங்க்கு, மற்றதுலாம் சி ரேங்க்கு இதான் சொல்லி வச்சுருக்கானுங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹீரோவோட பவர் ட்ரிபிள் எஸ் ரேங்க்கு, அதாவது 3 எஸ் ரேங்க்கு. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா நம்ம ஹீரோ. ஸோ இது வந்து வெளியே தெரியாத பார்த்துக்கணும், அப்படி கமுக்கமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாட்ட சொல்லும்போது சைட்லேருந்து ஒரு இது ஒட்டி கேட்டுருது. என்னம்மா கண்ணு ஏதாச்சும் கேட்டே அப்படிங்கிறபடி கேட்கும்போது நான் ஒன்றும் கேட்கலங்கோ அப்படின்னு நம்ம கத்துறதோட இந்த எபிசோட் நீங்கள் எவ்வளோ முடியுது. ஸோ இந்த எபிசோட் எப்படி தெரிஞ்சவங்க எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட சேனல் லைக் பண்ணி செகண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட மாங்கா சேனல் வந்து இனிமேல் கண்டினியூஸாக மாங்கா போட ட்ரை பண்ணுறது. இந்த சேனல் கண்டினியூஸாக வீடியோ வரும் நம்புங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ஒரு 20 நாளைக்கு மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது மாதிரி தான் வீடியோ வரும். ஸோ இதையும் மேனேஜ் பண்ணி அதையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து ஒரு 20 நாள் கழிச்சு வேணால் நான் வந்து கண்டினியூஸாக 2 சேனலுமே வீடியோ வரும். ஸோ பாய் காய்ஸ்.